ஓம் நம சிவாய. எல்லாருக்குமே ஒரு சின்ன ஆசை தாங்க. ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், நம்ம ஏதாவது பண்ணணும், ஏதாவது ஏர்ன் பண்ணணும், நம்ம கையிலையும் காசு வரணும் அப்படின்னு நினச்சி பண்ணது தான் இந்த ப்ரேஸ்லெட் பிஸ்னஸ். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணேன். 2000 ருபீஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணி எல்லா பீட்ஸு அது இதுன்னு எல்லாமே வாங்கினேன். நல்லா போச்சு. ஒரு 700 வரைக்குமே நான் ஏர்ன் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நான் ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் இந்த நூலில் வந்து கோர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்து நான் நூலை வந்து த்ரெட்டை வந்து கோர்க்க முடியல. அப்புறம் பாப்பாவுக்கும் அவங்க அம்மா வீட்டுக்கு போனதால அதுவும் முடியலை. அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு இப்போ 1 இயர் ஆயிடுச்சு. அதுதான் அகைன் ஸ்டார்ட் பண்ணலாம். மறுபடியும் நம்ம திங்ஸ் எல்லாம் வேஸ்ட்டாக போயிடணும். சரி, இந்த இருக்கிற திங்ஸ் எடுத்து நம்ம சேல் பண்ணணுமே மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்கூல் ஒரு பொண்ணுகிட்ட கேட்டேன். அந்த பொண்ணு பண்ணி தாங்கக்கா அப்படின்னு சொன்னாங்க. வர்ஷினிங்கிறவங்களுக்கு தான் இன்றைக்கி ப்ரேஸ்லெட் ஆர்டர் பண்ண போகிறேன். அவங்களுக்கு அதுதான் ஃபஸ்ட்டு, அதாவது ரொம்ப நாளைக்கு அப்புறம் அகைன் மறுபடியும் ஸ்டார்ட் அப் பண்ணுறேன். 40 ருபீஸ் ஒரு ப்ரேஸ்லெட். இப்போ அந்த பாப்பாட்ட சொல்லியிருந்தேன். 45 ருபீஸ் சொன்னேன். பட் இல்லை, இந்த பொண்ணு நமக்கு மறுபடியும் ஒரு சான்ஸ் தராங்களேன்னு சொல்லி 40 ருபீஸ் தரேன் பாப்பா அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு சின்ன ஆசை தான், எல்லாருக்குமே இப்படி இருக்கும். அதை தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள், கைவிட்டுறாதீங்க. எதாக இருந்தாலும் ஒரு சின்ன பிஸ்னஸ், எந்த ஒரு பிஸ்னஸ் இருந்தாலுமே தொடர்ந்து செய்யுங்க. கன்சிஸ்டன்ஸாக பண்ணிக்கிட்டே இருங்க. நம்ம இப்போ இல்லைனாலும் எப்பயாச்சும் நமக்கு அது நம்ம வந்து சக்ஸஸ் ஆகும். டூ யுவர் ஒர்க்.